விமான நிலையத்தை சுற்றிய அமலாக்கத்துறை யூ டர்ன் போட்ட ரத்தீஷ் திகார் சிறையில் அடைக்க ஏற்பாடு. டாஸ்மாக் மெகா ஊழல் விவகாரம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கி வருகிறது. இந்த நிலையில் மதுபான ஊழல் தொடர்பாக டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பின்பு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதேபோன்று தெலுங்கானாவில் மதுபான ஊழலில் கவிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு நடந்த தேர்தலில் தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இதே ஃபார்முலாவை பின்பற்றி டாஸ்மாக் ஊழல் மூலம் துணை முதல்வர் உதயநிதியை டார்கெட் செய்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கான வேளையில் மிக தீவிரமாக அமலாக்கத்துறை பின்னணியில் செயல்பட்டு வருகிறது பாஜக என்கிற பரபரப்பும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆதாரங்கள் அடிப்படையில் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளிடம் நடத்திய விசாரணையில் ரத்தீஷ் சொன்னதைத்தான் செய்தோம் என ஒரே போடாக போட்டுக் கொடுத்து விட்டார்கள் டாஸ்மாக் அதிகாரிகள் என தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து உதயநிதி நெருங்கிய நண்பர்களான ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவர்கள் மூவரும் அமலாக்கத்துறை வலையில் சிக்கினார்கள். இவர்களை தூக்கிவிட்டால் அடுத்து உதயநிதி தான் என ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் இருவரையும் அமலாக்கத்துறை நெருங்கி வந்த நிலையில் இவர்கள் இருவரும் தப்பி ஓடி தலைமறைவானார்கள். இதில் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இருவரும் பெங்களூரில் தலைமறைவானார்கள். ரத்தீஷ் லண்டன் தப்பி ஓடினார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனம் டாஸ்மாக் ஊழியர்களை விசாரணை நடத்தவும் சோதனை நடத்தவும் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதும் தலைமறைவாக இருந்தவர்கள் வெளியே வரத் தொடங்கினார்கள். இதில் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இருவரும் சென்னை திரும்பி விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் லண்டனில் தலைமறைவாக இருந்து வந்த ரத்தீஷ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து விட்டது, இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என சென்னை திரும்ப விமான டிக்கெட் எடுத்து சென்னை வருவதற்கு தயாராக இருந்துள்ளார். அதே நேரத்தில் ரத்தீஷ் சென்னை திரும்ப டிக்கெட் எடுத்துவிட்டார். அவர் விமான நிலையம் வந்து இறங்கியதும் கோழி அமுக்குவது போன்று அமுக்கி திகார் சிறைக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என அமலாக்கத்துறை விமான நிலையத்தில் தயாராக இருந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் சென்னை திரும்பி வர லண்டனில் தயாராக இருந்த ரத்தீஷுக்கு சென்னையிலிருந்து வழக்கறிஞர் மூலம் ஒரு தகவல் சென்றிருக்கிறது. அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்யவும் டாஸ்மாக் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தவும் தான் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த ஊழலில் தொடர்புடைய ரத்தீஷ் மீது விசாரணை நடத்தவும் கைது செய்யவும் எந்த தடையும் இல்லை. ஆகையால் சென்னை திரும்பினால் அமலாக்கத்துறை உங்களை தட்டி தூக்க தயாராக இருக்கிறது என்கிற தகவல் லண்டனில் இருந்த ரத்தீஷுக்கு சென்றிருக்கிறது. உடனே விமான டிக்கெட்டை கேன்சல் செய்து யூ டர்ன் போட்டு திரும்பிய ரத்தீஷ் தற்பொழுது வரை லண்டனில் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ரத்தீஷை தட்டி தூக்க அடுத்த கட்ட நடவடிக்கையில் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. உங்கள் தின சேவல்